இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டால், உயர்ந்த உள்ளம். எது உயர்ந்த உள்ளம்? என்னை விட ஹைட்டாக இருக்கிறவருக்கு இருக்கிற உள்ளமா? ஒரு 7 அடி இருந்தால் உயர்ந்த உள்ளம், 2 அடி இருந்தால் தாழ்ந்த உள்ளம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ உள்ளம் உயர்ந்த உள்ளம்னா எதனால உயர்ந்த உள்ளம்? எதை வச்சு ஒரு உள்ளத்தை உயர்ந்த உள்ளம்னு சொல்றது? வள்ளுவன் சொன்னா உயர்ந்த உள்ளம் எது தெரியுமா? அவன் சொல்றான், வள்ளுவன் சொல்றான், என்னோட வார்த்தை கிடையாது. தாமரை இருக்கு இல்லையா, அந்த தாமரை குளத்துல எங்க இருக்கும்? மேலதான் இருக்கும். கீழே இருக்குமா? இருக்காது, மேலதான் இருக்கும். சரி, குளம் நிறைய தண்ணி இருக்கு சார், தாமரை மேல இருக்கு, தண்ணி இப்ப குளத்துல குறைஞ்சி போச்சு, இப்ப எங்க இருக்கும்? அப்பயும் தண்ணி மேலதான் இருக்கும். தண்ணி நிறைய வந்தாலும் தண்ணி மேலதான் தாமரை இருக்கு, தண்ணி குறைவா இருந்தாலும் தண்ணி மேலதான் தாமரை இருக்கு. எப்படி இது? எப்படி இது? வள்ளுவன் சொல்றான், அது வேற ஒண்ணும் இல்லப்பா. தண்ணி உயரமா இருக்கும்போது தாமரை தண்டோட நீளமும் நீளும், தண்ணி குறையும் போது தாமரை தண்டோட உயரம் அது மண்ணோட மண்ணா போய் படிஞ்சுக்கும். அப்ப தாமரையோட உயரம் இருக்கிறது அது தாமரையில இல்ல, தாமரை தண்டிலே இருக்கிறது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வார்த்தை பாருங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம். தாமரையுடைய உயரம் தாமரை பூவில் இல்லை, அதன் தண்டில் இருக்கிறது. அதுபோல மனிதா, உன் உயரம் உன் மனத்திலே இருக்கிறது என்று எழுதினான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உன் உள்ளத்துல உயர்வு இருந்தாதான் உயர்வு, இல்லைன்னா நீ உயர்ந்த மனிதன் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மனுஷன் மட்டும்தான், மனுஷன்னு பேரே எதனால வந்து தெரியுமா? மனத்தை உடையவன் மனிதன். அதனால தான் அவனுக்கு மனுஷனே பேரு. அவனுக்கு தான் மனசு இருக்கு. எங்க அப்பா சொல்லுவாங்க, ரொம்ப பிரமாதமா சொல்லுவாங்க, இந்த கொய்யா மரம் இருக்குல்ல, அதுல என்ன காய்க்குது? கொய்யா பழம் தான் காய்க்குது, கொய்யா பழம் தான் காய்க்குது. மாமரத்தில் மாம்பழம் தான் காய்க்குது, மாங்காய் தான் காய்க்குது. எங்கேயாவது மாமரத்தில் கொய்யாக்காய் காய்ச்சிருக்கா? ஆரம்ப காலத்திலேருந்து இதெல்லாம் மாமரத்தில் மாங்காய் தான் காய்க்குது. அதுலேயும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இமாம் பசந்த் மரத்தில் இமாம் பசந்த் தான் காய்க்கும், பங்கனப்பள்ளியில் பங்கனப்பள்ளி தான் காய்க்கும். இதெல்லாம் அதது ஒழுங்கா அதது காய்ச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்? அதுக்கெல்லாம் மனசு கிடையாது, அதனால அதெல்லாம் ஒழுங்கா இருக்கு. நாம என்னைக்கு இருந்த மாதிரியா இன்னைக்கு இருக்கும்? என்னைக்கும் இருந்த மாதிரி இல்லை. இங்க வந்து உட்காந்தமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த மாதிரியா இப்ப இருக்கும்? தம்பி ராகவேந்தர் பேசி முடிச்சுட்டான், இவன் எப்படா முடிப்பான்? விடமாட்டான் போல் இருக்க நினைப்பு வருதா இல்லையா? எதனால? வேற ஒண்ணும் காரணம் இல்லை, மனசு. சார் என்ன மாதிரி என் குழந்தை இல்லை சார், என்ன மாதிரி என் குழந்தை இல்லை. எங்க வீட்டுல நான் செல்லமா 7ஆவதா பிறந்தேன். என்ன பாக்குறீங்க? ஓ, 7ஆவதே இவ்வளவு செல்லமான்னு பாக்குறீங்களா? எனக்கு அப்புறம் 2 பேர் பிறந்தாங்க, அது என்னை விட ரொம்ப செல்லம் போல் இருக்கு சார். நாங்க மொத்தம் 8 பேர் சார் எங்க வீட்டுல. ஆனா 8 பேரும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லையே, 8 பேரும் 8 மாதிரி இல்ல இருக்கும், ஒரே மாதிரி இல்லையே. ஏன் இருக்க முடியலையே? எதனால? மனசு காரணம். உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? உங்களுடைய உயர்வும் உங்களுடைய தாழ்வும் அத்தனைக்கும் அடிப்படை காரணம் எது தெரியுமா? மனசு. இந்த மனசை அவ்வளவு சீக்கிரம் உங்களால அடக்கிட முடியுமா? அவ்வளவு சீக்கிரம் நான் இதுல இருந்து விடுதலை ஆயிடுவேன் அப்படின்னா முடியுமா? வாய்ப்பே இல்லை. குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அற்புதமான செய்தி சொன்னார் பாருங்க. ஒருத்தன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் விட்டுட்டு மனசை அடக்கி சன்னியாசியா போறேன்னு அவன் ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு காட்டுல, ஊருக்கு பக்கத்துல அந்த காட்டுல போய் ஒரு குளக்கரை நல்லா குழு குழுன்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல மரத்துல கடியில போய் உட்காந்தான். ராமராமா ராமராமான்னா ஒரு 11 மணி இருக்கும். இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊர் தானே, அதுல தண்ணி எடுக்க பெண்கள்லாம் வந்தாங்க. இவன் பார்த்தானா, அதுக்கப்புறம் தவம் பண்ண முடியும்? தவம் அவுட்டு. அதனால என்ன பண்ணா, இந்த கண்ணு தானே கெடுக்குது அப்படின்னு கண்ணை எடுக்கி கட்டிக்கிட்டு ராமராமா ராமராமான்னா. அடுத்த நாள் இதே 11 மணி பெண்கள்லாம் தண்ணி எடுக்க வந்தாங்க. இப்போ பார்க்கறதுக்கு கண் இல்லையே, அவங்க கொலுசு போட்டு வந்தாங்களா, ஜல் ஜல்னு சத்தம் வந்தது. ஓ, பெண்கள்லாம் தண்ணி எடுக்க வந்திருக்காங்க போல் இருக்குன்னா. அன்னைக்கு அவுட்டு. பார்த்தான், இந்த காது தானே கெடுத்துதுன்னு
ராமராமா ராமராமான்னா. அன்றைக்கி அந்த பொண்ணு பூ வச்சுக்கிட்டு வந்தா, அது காற்றுல வந்து பட்டுது, வாசனை வந்தது. பார்த்தான், ஓ 11 மணி, பெண்கள்லாம் தண்ணி எடுக்க பார்த்தான். ஐயோ, மூக்கிலெல்லாம் பஞ்சு வைக்க முடியாது, மூக்கில் பஞ்சு வச்சா நமக்கு பஞ்சு வச்சுருவான் எல்லாரும் அப்படின்னு என்ன பண்ணா, இந்த இடமே வேண்டான்னா வேற எங்கேயோ தள்ளி போய் உட்காந்துக்கிட்டான். இன்னைக்கு பார்க்கறதுக்கு கண்ணு, அவங்க வரமாட்டாங்க. கொலுசு சத்தம் கேட்காது, ஏன் அவங்க வரமாட்டாங்க, வருவாங்க ஆனால் இவனுக்கு கேட்காது. அன்னைக்கு இதே மாதிரி 11 மணி ஆச்சு. இப்போ என்ன தெரியுமா ஆச்சு, மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. ஐயோ 11 மணி ஆச்சு, தண்ணி எடுக்க வருவாங்களே, நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு. இவன் எங்க திருந்துவான்? இந்த மனசு திருந்துமா? அதனால்தான் பாரதி கேட்டான், ஒரு அற்புதமான கேள்வி கேட்டான். என்ன தெரியுமா கேட்டான், இந்த கையில் மோதிரம் போட்டிருக்கோம், வைர மோதிரம் பளபளன்னு மின்னணும்னா என்ன பண்ணணும்? பட்டை தீட்டணும். அப்ப இந்த மணியை வெளுக்கிறதுக்கு ஒரு சாணக்கல் வேணும். இந்த உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளை ஆகணும், என்ன பண்ணும்? திருநீர் பூசிக்கோ. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுத்த திருநீர் பூசிக்கோ. இந்த துணி இருக்கு, இது வெள்ளை வெள்ளையர்னு போட்டிருக்கேன், என்ன பண்றது? அதுக்குன்னு மண் இருக்கு, அந்த மண்ணில் போட்டு தேய், வெள்ளை கலர் ஆயிடும். நான் சொல்லல, பாண்டிச்சேரியில் இருக்கிற தேசமுத்து மாரியம்மனை பார்த்து பாரதி பேசுகிறான். துணி வெளுக்க மண் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. மணி வெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. தோல் வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. எங்கள் மனம் வெளுக்க வழி இல்லையே. இந்த மனசை எதை போட்டு வெளுக்கிறது? இதுக்குன்னு ஏதாவது டிட்டர்ஜென்ட் இருக்கா? ஒன்றும் இல்லையே. அப்ப இந்த மனம் வெளுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல நூல்களை படியுங்கள், நல்லவர்கள் இருக்கிற இடத்திலே போய் சேருங்கள். நல்லதை பேசுகிற இடம் எதுவோ அந்த இடத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் நல்லதையே பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நடம் உள்ளதாக இருக்கும். உங்கள் உள்ளம் உயர்ந்த உள்ளமாக என்றைக்கும் இருக்கும். மறந்து விடாதீர்கள் சார். நான் எதை பார்க்கிறேனோ அதுதானே சார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் போகிற போக்கில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை சொல்கிறேன். உங்கள் குழந்தை ஏதாவது தப்பாக பேசுதா அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் தான் காரணம். ஏன் தெரியுமா? குழந்தைகள் எப்பொழுதும் கண்டதை பேசுவதில்லை, அவர்கள் கேட்டதை பேசுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கேட்டதை. நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், இந்த பாட்டை நான் புத்தகத்தை பார்த்து என் வாழ்க்கையில் படித்ததில்லை, இன்னி வரைக்கும் படித்ததில்லை. ஏன்னா இந்த பாட்டை படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, என் மனசில் போய் உட்காந்துருக்கு அந்த பாட்டு. எனக்கு ஒரு வயதாக இருக்கிற பொழுது என் தாய் தூளியில் போட்டு ஆட்டும் போது எனக்கு பாடின தாலாட்டு பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? மாணிக்கம் கட்டி வைரம் ஈடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மானக்குரலனே தாலேலோ வையம் வளர்ந்தானே தாலேலோ மண்ணு புகழ் கோசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே தென் இலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சே கண்ணினன்மா மதுள் புடைசூழியன் கனபுரத்து கண்மணியே என்னமுதே இன்னவனே ராகவனே தாலேலோன்னு 1.5 வயசுல எங்க அம்மா பாடின பாட்டு இன்னி வரைக்கும் நான் படிக்கல சார், இன்னி வரைக்கும் படிக்கல. மனசுல அப்படியே இருக்கு. ஏன்? என்ன காரணம்? உங்க குழந்தை தெரிஞ்சுதான் படிக்கணும்னு நினைக்காதீங்க. அர்த்தம் தெரிஞ்சுதான், தேவையில்லை. அர்த்தம் தெரிகிற காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அர்த்தம் தெரியும். தெரியுதோ தெரியலையோ நல்லதை இப்பொழுது சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் நல்ல விதமாக வளர்வார்கள். சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேட்குது, தெரிஞ்சாதானே சார்? அப்படி தெரியணுங்கிறதுக்காக தானே சார் படிக்க சொல்றோம். மேன்மையை நோக்கி போறதுங்கிறது அவ்வளவு எளிதில்லை. அப்போ ஒரு உயர்ந்த உள்ளம் என்னிடத்துல வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒன்றை நீக்கணும் சார். முதல்ல ஒன்றை நீக்கணும். உங்க உள்ளத்திலிருந்து பொய்யை நீக்கிடுங்க. உங்களை மாதிரி உயர்ந்தவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? பொய்யில்லாத உள்ளம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. என்னுடைய அருமை தம்பி சொல்கிற பொழுது மகாத்மா காந்தியை பற்றி சொல்கிற பொழுது சொன்னார், உண்மைதாங்க. அந்த மனிதனை இந்த உலகம் இன்றைக்கு போற்றுகிறது ஏன்? அவருடைய சத்தியத்திற்காக போட்டுக்கிறது. நான் வேடிக்கையா சொல்றது உண்டு, வேடிக்கையா சொன்னாலும் அது உண்மைதான். பாரதிதாசன் பேசுற பாட்டு தான் அது. நான் இங்க இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டா நீங்க எல்லாரும் உடனே ஒன்றும் பதில் சொல்ல வேணாம், கை தூக்குனா போதும். கை தூக்குனா பதிலே சொல்ல வேண்டாம். உங்க எல்லாருக்கும் உங்க தாத்தா பேர் தெரியுமா? கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், எல்லாருக்கும் தெரியும் தாத்தா பேர் எல்லாருக்கும். எப்பொழுதுமே டீச்சருக்கு என்னன்னு கேட்டா,
தன் முன்னாடி இருக்கிற நாம கேள்வி கேட்டா மாணவன் பதில் சொல்லிட்டான்னு வச்சுங்க, பொறுக்காது. ஏன்? பதில் தெரியலன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டார் வாத்தியார். நான் அந்த மாதிரி வாத்தியார். அதனால இப்போ அடுத்த கேள்வி, உங்க எல்லாருக்கும் தாத்தா பேர் தெரியுமில்ல? தாத்தாவுக்கு தாத்தா சார், தாத்தாவுக்கு அப்பா இல்ல, தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமாம்மா? சபாஷ், இருந்தாலும் கை குறைஞ்சிருச்சு, உங்களை விடுறதா இல்ல. அவருக்கு தாத்தா அப்பாடா தெரியல. இதெல்லாம் போய் நான் சொல்றது 4 தலைமுறை தெரியுமா? சரிங்க, 7வது தலைமுறை தாத்தா தெரியுமா? அப்பாடா விடுங்க அம்மா. இருந்தாலும் வாழ்த்துக்கள். தெரியல சார், என் தாத்தாவுக்கு தாத்தா எனக்கு தெரியல, சரியா? ஆனா அவர் இல்லாம நான் உண்டா? அவர் இல்லாம நான் உண்டா? அவர் இல்லாம நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனா எனக்கு அவரை தெரியல. ஏன்? சரி, இப்போ உங்களுக்கு ரத்த சம்பந்தமே இல்லாத ஒரு தாத்தாவை கேட்கிறேன், தெரியுதான்னு சொல்லுங்க. காந்தி தாத்தா எல்லாருக்கும் தெரியுது, உங்களுக்கு சொந்த தாத்தாவை தெரியல. ஏதோ ஒரு தாத்தா, காந்தி தாத்தா, அவர் உங்களுக்கு தெரியுது. ஏன்? ஏன்? வேற ஒன்றும் காரணம் இல்லை. என் தாத்தா மேனுஃபேக்சரிங் யூனிட் 8, 10, 15, 20 மேனுஃபேக்சரிங் யூனிட். உங்களுக்கு ஒன்று தெரியுதா? என்ன தெரியுமா சொல்ல வருது? வேற ஒன்றும் இல்லை. என்ன? தன் வீடு, யார் சொல்றா? பாரதிதாசன் சொல்றார். தன் வீடு, தன் பெண்டு, தன் பிள்ளை, சம்பாத்தியம் இவை உண்டு, தான் உண்டு என்று வாழ்கிறவன் யார் தெரியுமா? கடுகு உள்ளம்னர். கடுகு உள்ளம். என் தாத்தா என் குடும்பம் என் வீடுன்னு வாழ்ந்துட்டு போயிட்டாரு. ஆனா மகாத்மா காந்தி என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த உலகத்தையே தன் குடும்பம்னு நினைச்சாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுதா? தனக்காக வாழ்ந்தவன் தன் உறவினர்களாலேயே மறக்கப்படுகிறான். இந்த உலகத்துக்காக வாழ்ந்தவன் உறவினர் இல்லை என்றாலும் நினைக்கப்படுகிறான். அந்த வாழ்க்கை தானே உயர்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி தானே நாம எல்லாரையும் கூட்டிட்டு போனோம். அதைத்தான் கடுகு உள்ளம் துவரை உள்ளம், பாரதிதாசன் அற்புதமான பாட்டு. ஏடா, நீ உன்னுடைய வீடு உன்னுடைய பிள்ளைன்னா வாழுவ, உனக்காகவா சம்பாதிப்ப? அதுதான் வாழ்க்கையா? அது மீறிய வாழ்க்கை எத்தனையோ இருக்கு. பறந்திருக்கிற இந்த உலகத்தை நீ பார்க்க மாட்டியா? சத்யசாய் பாபா ஒரு அருமையான செய்தி சொல்வார் சார், ரொம்ப அழகான செய்தி. அது குறுகிய மனம் இருக்கு, அது என்ன தெரியுமா பண்ணும்? குறுகிய எண்ணங்களை தான் தோற்றுவிக்கும். narrow mind selects only narrow roads அப்படின்பார். குறுகிய மனம் குறுகிய பாதையைத்தான் தேர்ந்தெடுக்கும். expand your mental vision. நீ என்ன பண்ணு? உன்னுடைய புத்தியை விரிவு செய், அகண்டமாக்கு. பாரதிதாசன் வரிதான். அறிவை விருத்தி செய், அகண்டமாக்கு. அப்ப அகண்டமாக்குகிற பொழுது ஒன்னு அறியாம உன் மனசுல இருந்து தெரியுமா வரும்? எல்லாரும் ஒண்ணுங்கிற நினைப்பு வரும். இந்த உலகம் பெருசுன்னு நினைப்பு வரும். அப்ப என்னாகும் தெரியுமா? எல்லாரையும் உன்னுடைய சொந்தம், என்னுடையவர்கள் என்று நினைக்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் உன் மனசுல ஒன்னு அறியாம வந்து உட்காரு. அப்படி உட்காரணும்னா அதை நீ தவிர்க்க வேண்டிய முதல்ல எதுன்னு கேட்டா பொய். அதை தவிர எனக்கு கம்பன்ல ரொம்ப பிடிச்ச இடம் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்த உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அழகான இடம். ஏன்னா கம்பனை பற்றி பேசும்போது சிலதை சொல்லித்தான் ஆகணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இத்தனை பேர் வந்ததோடு இல்லாமல் பிள்ளைகள் வேறு உட்கார்ந்துருக்கிறார்கள், நிறைய இளைஞர்களை பார்க்க முடியுது. நான் அறிந்தவர்கள் கூட வந்து சில பேர் இங்கே அமர்ந்திருப்பதை பார்க்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் மனசில் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த பக்கம் ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? டைரக்டா இருக்கு. கண் எப்படி இருக்கு? இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. அதுக்கு பதிலாக இங்க கண்ணு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியா இருக்கு கண்ணு? காது இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. மனசுல காதுல வாங்கி எங்க விட்டுக்கணும் தெரியுமா? இங்க வச்சுக்கணும். இது வழியா திருப்பி விடக்கூடாது, இது வழியாகவும் விடக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா சார் கம்பன். தாடக மேல ராம அம்பு போட்டான். தாடக மேல ராம அம்பு போட்டான். அந்த அம்பு தாடக மார்புல போச்சு. எப்படி போச்சுன்னு கேட்டா வேகமா போச்சு. இந்த வேகத்துக்கு என்ன அளவு சொல்றது? இப்ப நான் வேகத்துக்கு அளவு சொல்லலாம்.
நீங்கள் உங்கள் பைக் பார்த்துருக்கீங்களா? பைக்கில் ஒரு ஸ்பீடா மீட்டர் இருக்கும். இந்த பைக் என்ன வேகமாக போகுது பார்க்கலாம். இந்த பவுலிங் போடுறான் பார்த்தீங்களா? பவுலிங் போடும்போது அந்த பவுலிங் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வருதுன்னு போடுறான். இப்பெல்லாம் வேகத்தை அளக்கிறதுக்கு கருவி இருக்குது. கம்பன் காலத்தில் வேகத்தை அளக்க கருவி இல்லை. இப்போ தாடக மார்பில் ராமனோட அம்பு வேகமாக போச்சு. எவ்வளவு வேகமாக போச்சுன்னு எப்படி அளவு சொல்கிறது? கம்பனை தவிர வேற யாரும் இப்படி ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. கம்பன் சொன்னா பாருங்க, என்னன்னு கேட்டான், நல்ல ஒழுக்கமுடைய உயர்ந்த உள்ளமுடைய சான்றோர்கள் நல்ல கருத்துக்களை சொன்னா அதை ஒரு முட்டாள் இந்த காதுல வாங்கி இந்த காதுல எவ்வளவு வேகமா விடுவானோ அவ்வளவு வேகமா போச்சுன்னு எழுதினான். கல்லா புல்லருக்கு, யாரு படிக்காதவனுக்கு, கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் போல போயிற்றன்றே. என்ன அருமையான உதாரணம் சார். நல்ல செய்திகளை கேட்டா அந்த செய்திகளை வாங்கி மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஆள் இப்படி ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாரு அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எப்பொழுதும் ஒன்று சொல்றேன், நல்ல செய்திகளை கேட்கிற பொழுது அந்த செய்திகளை குறித்து வைப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் வந்தால் கையில் ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போவோம். இந்த தாண்டின உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் இன்றைக்கி தோசை சாப்பிடுவோன்னு சாப்பிட்டோம், அடுத்த நிமிஷம் தோசை தான் இருக்குமே தவிர நான் சொன்னது இருக்காது. நம்ம பசிக்காக சாப்பிட்றோமா ருசிக்காக சாப்பிட்றோமா? ருசிக்கு தானே. பசிக்கா? பொய். பசிக்காக சாப்பிட்றோன்னா அது பொய். ஏன் தெரியுமா? பசிக்காக சாப்பிட்றோம்னு சொன்னால் வெறும் சோத்தை போட்டு அதில் வெறும் தண்ணியை ஊற்றி சாப்பிடலாம்ல, கொஞ்சம் உப்பு போடு அப்படிங்கிறோமே. எதுக்கு? ருசி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது நிலையானதே இல்லை. ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றோம், இட்லி கொடுங்குறோம், சாப்பிட்றோம். இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் தோசை சாப்பிட்றோம். இந்த இட்லி சாப்பிட்டோமே அந்த சுவை இப்போ இருக்கா தோசை சாப்பிடும்போது? தவறான நேரத்தில் சொல்கிறேனோ சாப்பாடை பற்றி? எழுந்திரிச்சு போயிடாதீங்க. அப்படி எழுந்திரிச்சு போனீங்க நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். உங்கள் யாருக்கும் உயர்ந்த உள்ளம் இல்லைன்னு நினச்சிக்குவேன். அதனால் கடைசி வரைக்கும் இருங்க சார். தோசை சாப்பிட்றோம், தோசை சாப்பிடும்போது முன்னாடி சாப்பிட்ட இட்லி சுவை இருக்கா? இல்லையே. இட்லி சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு முடிச்ச பிறகு காப்பி கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ காப்பி சுவை தான் இருக்கே தவிர முன்னாடி சாப்பிட்ட இட்லியோ தோசையோ இல்லையே. காப்பி கசக்குதுன்னு வாயில கொப்பளிச்சா தண்ணியால, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட எந்த சுவையும் இல்லையே. என்னது? சுவைகள் நிரந்தரமானவை அல்ல. ஆனால் நீங்கள் காதிலே கேட்ட சுவை இருக்கிறதே, அந்த கருத்து சுவை உங்கள் நெஞ்சிலே தங்கினால் அது நிரந்தரமாக உங்களை வாழ்விக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அழிந்து போகிற சுவை முக்கியமா அல்லது என்றும் நிலைக்கிற கருத்து சுவை முக்கியமா? அதனால்தான் பாரதி சொன்னா, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. கம்பன் சொன்னா, செவிக்கு தேன் என ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் எழுது. நல்ல கருத்துக்களை அள்ளி போடுங்கள், வர வர பருகுங்கள். அப்படி பருகதான் உங்களுக்கு எல்லாம். அதனால தான் வாரியார் சாமி ஒரு அற்புதமான செய்தி சொல்லுவார். சார், நீங்கள் நல்லதை கேட்கணும்னா நம்முடைய முன்னோர்கள் பேசின சில பேச்செல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களை அறியாமல் மனசில் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு வாரியார் சாமியாக தெரியும்? கொஞ்சம் வயதானவர்களுக்கு கிருபானந்த வாரியாரை தெரியும். ஐயா வாங்கய்யா. அவருடைய பேச்செல்லாம் நல்ல வயதானவர்கள் பலர் கேட்டிருக்கலாம். எப்படி தெரியுமா பேசுவார்? அவர் நான் அப்போது பவானியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பவானி சங்கமேஸ்வரர் கோயில் இருக்குது, அதில் பேச்சுக்காக வந்தார். அங்கே வந்தப்போ சொல்கிறாரு, வாரி யார் கேட்டாலும் கொடுங்க, இந்த வாரி யார் கேட்டாலும் கொடுங்கன்னார். வாரி யார் கேட்டாலும் கொடுங்க, இந்த வாரி யார் கேட்டாலும். சார் சொல்லல அவ்வளோ அழகு சேர்ப்பார் சார், சொல்லல அவ்வளோ அழகு. அவரை மாதிரிலாம் யார் சொல்ல முடியும்? யார் பேச முடியும்? நான் எவ்வளவு பேச்சு அவருடைய பேச்சுக்களை நான் என் வாழ்க்கையில் கேட்டிருக்கேன்னு தெரியுமா? எனக்கு நீங்காத நினைவு ஒன்று உண்டு. எங்கள் ஊரில் திருமுறை செல்வர் மு கணபதினு ஒருத்தங்க இருந்தாங்க. திருப்பனந்தாளில் தான் படித்தாங்க அவங்க. திருப்பனந்தாள் சொன்னதுனால அதை பற்றி சொல்கிறேன். உயர்ந்த உள்ளம் அமையணும்னா நல்லது படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக ஒரு செய்தி சொல்கிறேன். அவர் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். அவர் சிதம்பரத்தில் பிறந்தவர். குன்றக்குடி அடிகளார் பற்றி சொன்னான் தம்பி. அந்த குன்றக்குடி அடிகளாரோட ஒரு சாலை மாணக்கராக இருந்தவர் திருமுறை செல்வர் மு கணபதி.
ஏழ்மையான குடும்பம். அதனால திருப்பனந்தாளில் அவர் தமிழ் படிக்கணும்னு வராரு. அப்போ சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் என்ன பண்றாரு, இவருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. யாரு? திருப்பனந்தாள் சாமிக்கு, மடத்து சாமிக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. இந்த பையன் ஏழ்மையான பையன், தங்குற இடத்தோட இந்த பையனுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து இவனுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கணும்னு எழுதி கொடுக்குறார். மு கணபதி வந்து எடுத்துட்டு வந்து அந்த கடிதத்தை சாமி கிட்ட நீட்டுறாரு. சாமி சொல்லுது, தம்பி கொஞ்சம் தாமதமாக வந்துட்டியப்பா, இந்த வருஷத்துக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, ஒன்று பண்ணு, இங்கே தங்கி சேரு, அடுத்த வருஷத்துலேருந்து உனக்கு எல்லாம் பண்ணித்தரேன், இந்த வருஷம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னோடனே இவர் சாமியை கும்பிட்டுருக்கிறார் விழுந்து. சாமி என்ன பண்ணியிருக்கு, திருநீரை எடுத்து கையில் கொடுத்துருக்கு. இவர் திருநீரை வாங்கி நெத்தியில் பூசினார். சார் பூசும்போது என்ன தெரியுமா பண்ணார், திருவாளன் திருநீரு திலகவதியார் தாமளிப்ப பெருவாழ்வு வந்ததுன்னு திருமுறை, 12ஆம் திருமுறை செக்கிழார் வார்த்தை. அதனால் இந்த திருநீரை வாங்கி பெருவாழ்வு வந்ததுன்னு பூசிக்கிட்டார். திருப்பனந்தாள் மடத்து சாமி அவரை பார்த்து கேட்டுச்சான், ஆமாம் இப்போ ஒன்று சொன்னீங்க, என்னது அது? இல்லை சாமி, அது சேக்கிழார் பெரிய புராணம். உனக்கு திருமுறையெல்லாம் தெரியுமா? தெரியும். எங்கே வருது? சூளை நோயால் திருநாவுக்கரசர் கஷ்டப்படும் போது அவங்க அக்கா திலகவதியார் திருவதிகை வீராட்டணம் கோயிலுக்கு வராரு. அப்போ இந்த விபூதியை எடுத்து அவங்க அக்கா திலகவதியார் கொடுக்குறாங்க. அதை கையில் வாங்கி அதாவது திருவாளன் திருநீரு திலகவதியார் தாமளிப்ப பெருவாழ்வு வந்ததுன்னு நாவுக்கரசர் பூசிக்கிட்டாரு அப்படின்னு சேக்கிழார் எழுதியிருக்காருன்னு சொன்ன உடனே சாமி சொல்லிச்சான், ஏ அப்பா, உனக்கு இவ்வளவு ஊற்றமா தமிழில், இந்த வருஷமே சேர்ந்துரு, நான் இடம் தரேன். சார், ஒரு நல்லதை நீங்க படிச்சீங்கன்னா அந்த நல்லது உங்களை உயரத்திலே கொண்டு போய் வைக்கும் என்பதை நீங்கள் என்றைக்கும் மறந்து விடாதீர்கள். படிக்கக்கூடாததை படிக்கிறோம், பார்க்கக்கூடாததை பார்க்குறோம், எத்தனையோ பண்ணுறோம். படிக்கல, என்ன தப்பு? கேளுங்களேன், என்ன தப்பு? நல்லதை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வையுங்கள், நன்மை உங்களை நோக்கி பல அடிகள் எடுத்து வைக்கும். வாழ்க்கை என்பது, அறிவு என்பது எதற்கு தெரியுமா? அறிவுங்கிறது எதுக்கு? திருடுறதுக்கா? இன்னைக்கு பல பேர் அதுக்கு தான் படிச்சிருக்கான், அது வேற விஷயம். நான் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி படித்தேன், என்னால் மறக்கவே முடியாது. அது நீங்கள் இப்போ தான் வாட்ஸ்அப்பில் என்ன வேணாலும் வருது, இல்லை எவ்வளவோ வருது. ஒருத்தன் பெரிய பங்களா கட்டிட்டான் சார், பெரிய பங்களா. எப்படா இவ்வளோ பெரிய பங்களா கட்டினான்னு இன்கம் டேக்ஸ் ரெய்டுக்கு வந்திருக்காங்க. இவன் சொல்லியிருக்கான் வந்தவங்கள்ட்ட, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, என்கிட்ட யார் வந்தாலும் பந்தயம் கட்டுவேன், பந்தயம் கட்டுறதுல ஜெயிப்பேன் அப்படின்ட்டுருக்கான். இப்போ வந்தவன் கேட்டிருக்கான், என்கிட்ட பந்தயம் கட்டுறியா? கட்டுறேங்க. என்ன? கண்ணை பல்லால் கடிக்கிறாங்க அப்படின்ட்டுருக்கான். என்னது? கண்ணை பல்லால் கடிக்கிறேன். வந்த அதிகாரி என்ன பண்ணுங்க, ஒரு 2000 ரூபா எடுத்து வச்சிருக்கிறார். பந்தயம் பணம் கட்டணும்ல. இவன் என்ன பண்ணா, இந்த கண்ணாடியே கழட்டினாங்க. இந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி மாட்டியிருக்கான், அதை கழட்டினாங்க. ஒரு கடி கடிச்சா மாட்டிக்கிட்டான். வந்த அதிகாரி பார்த்தான், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எப்பவும் சீட்டாட்டத்தில் ஜெயிச்சவன் போயிடுவான், தோத்தவன் போவே மாட்டான். விட்டதை பிடிக்கிறேன்னு விட்டத்தை தான் பிடிப்பானே தவிர விட்டதை பிடிக்கவே மாட்டான் அவன். அதனால் இந்த அதிகாரி என்ன பண்ணார், கண்ணாடியை கழட்டினாருங்க. கண்ணாடியை கழட்டினாங்க. இந்த இடது கண்ணை பார்த்தாருங்க, நல்லா இருந்தது. 3000 ரூபா பந்தயம். இடது கண்ணை கடிக்கிறியான்னாங்க. கட்டுன்னாங்க. கட்டினாங்க. கண்ணாடியை கழட்டினாங்க. இந்த பல் செட்டை கழட்டினாங்க. ஒரு அமுக்குனாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ணான், மேலதிகாரிகிட்ட போய் சொன்னான், ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னு ரெய்டுக்கு போனோம், எப்படா சம்பாதிச்சேன்னு கேட்டேன். அறிவால் தான் சம்பாதிச்சாங்கிறான். என்னங்க பண்ணட்டும், என்கிட்ட கூப்பிட்றா, நான் டெல்லியிலலாம் வேலை பார்த்தவன், என்ன அவன் ஏமாத்திடுவானா, வர சொல்கிறான். இவன் நம்பால் நேர எங்கே அந்த ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போனவன் அவனை பார்த்தோன்னே, யார் அந்த அதிகாரியை பார்த்தோன்னே நம்பால், டே ராமசாமி நீ இங்கேயா இருக்கான்னா. அந்த அதிகாரிக்கு தூக்கி வாரி போடுச்சு. என்னடா இவன் டே ராமசாமிங்கிறான் நம்மளை, அதுவும் நம்மகிட்ட 50 பேர் வேலை பார்க்குறான், நம்மளை பார்த்தா அவன் கை கட்டி நிற்பான், இவன் நம்மளை டே ராமசாமிங்கிறான். ஏய் என்னடா டேங்கிறான், பின்ன உன்னை என்னடா சொல்கிறது? நீ நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசில் ஒரு தடவை இந்த கிள்ளிப்புட்டு தாண்டி விளையாடுவோம்ல, அப்போ என் கையில் இருக்கிற குச்சி உருவிக்கிட்டு வந்து உன் முதுகில் கிழிச்சு நான் தாண்டா ஆஸ்பத்திரி கூட்டு போய் 7 தையல் போட்டேன். என்னை பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவார், சட்டையை கழட்டி காட்டி, பாடுறா ஒன்னால் வந்து தழும்புன்னு சொல்லுவேல்ல, அப்புறம் உன்னை டே ராமசாமி கூப்பிடுவாங்க, வேறு என்ன கூப்பிடுவாங்க. அப்படி சந்தேகம் இருந்தால் கழட்டி காட்டு சட்டையை, சுற்றி இருக்கிற 50 பேரும் உன் முகத்தில் முதுகில் இருக்கிற தழும்பை பார்க்கட்டும்டா அப்படின்னு. இவன் என்ன பண்ணான், கடகடன் சட்டையை கழட்டி தழும்பு இருக்கா பாருன்னா தழும்பு இல்லை.
அதிகாரி சொன்னான், இப்போ தெரியுதாடா இவன் ஃப்ராடுன்னு அப்படின்னா. சுற்றி இருக்கிற 50 பேரும் சொன்னான், சும்மா இருங்க சார், எங்கள் 50 பேர் முன்னாடி உங்களை சட்டையை கழட்ட வைக்கிறேன்னு 10,000 ரூபா பந்தயம் கட்டினான் சார். இவன் என்ன பண்ண போகிறோம்? இது அறிவா? இது அறிவா? திருவிளையாடல் புராணம் படிங்க. தர்மி வந்து சொல்றான் சிவபெருமான்ட்ட, உன் பாட்டை குத்தம்னு ஒருத்தன் சொல்லிட்டாயா, உன் பாட்டை குத்தம்னு ஒருத்தன் சொல்லிட்டான். யார் சொன்னது? சிவபெருமான் கேட்டான், யார் சொன்னது? ஒரு மனுஷன் சொல்லிட்டாயா சார். ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல சார். பரஞ்சோதி முனிவர் எழுதினாரு, மனுஷன் சொல்லியிருந்தா நான் சரின்னு சொல்லுவேன். என்ன தெரியுமா போட்டாரு? சிற்றறிவு சில் வாழ்நாள் சார். சிற்றறிவு, அவன் இருக்கிற அறிவு என்ன பெரிய அறிவுன்னு நினைக்கிறியா? சிற்றறிவு சில் வாழ்நாள், கொஞ்ச நாள் வாழ போறான்டா. அப்பேற்பட்ட மனுஷன் உன் பாட்டை குத்தம்னு சொல்லிட்டான். இந்த அறிவு இருக்கிறத, இந்த அறிவு வாழ வைப்பதற்கான அறிவாக இருந்தால் பரவாயில்லை, வீழ்த்துவதற்கான ஏமாற்றுவதற்கான அறிவா இருந்தா அது ஒரு அறிவா? அது அதனால தான் வள்ளுவன் சொன்னான், எதுடா உண்மையான அறிவுன்னா, சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஓரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. இது நல்லது, இது கெட்டது என்று தெரிந்து நன்மை பக்கம் உன்னை எது செலுத்துகிறதோ அதுக்கு தான் அறிவுன்னு பேரே தவிர உன் இஷ்டத்துக்கு நடப்பதற்கு அறிவுன்னு பேர் இல்லை. உன் இஷ்டத்துக்கு நடப்பதற்கு அறிவுன்னு பேர். அப்ப அந்த அறிவு படிப்பதனால மட்டும் வந்துடுமா? உயர்ந்த உள்ளத்தை நோக்கி நீங்கள் நடைபோட வேண்டுமா? உங்கள் உள்ளம் தெளிவானதாக இருக்க வேண்டுமா? உங்கள் அறிவிலே தெளிவு வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. அறிவிலே தெளிவு. இன்றைக்கு அதனால்தான் பாரதி புதிய கோணங்கின்னு ஒன்று பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும், படிச்சு பாருங்க. புதிய கோணங்கி அதில் ஒன்று சொன்னா பாருங்க, படித்தவன் சூதும் வாதும் செய்தால், படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான். எப்படி போவான்? ஐயோ ஐயோன்னு போவான். ஐயோ ஐயோன்னு போவான். என்ன சொல்ல வரான் தெரியுதா? இந்த நாட்டில் படிக்காதவனால எந்த தொந்தரவும் இல்லடா, அத்தனை தொந்தரவும் படித்தவனால தாண்டா வருது. பாரதி, நான் இல்லை, பாரதி. சார், உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்கிற அறிவை நீங்கள் பெற வேண்டுமானால் அந்த அறிவு சத்தியத்தோடு இருக்க வேண்டும். சமாளிப்பதாக இருக்கக்கூடாது, பணத்தை சேர்ப்பதாக இருக்கக்கூடாது, பிறரை கீழே தள்ளுவதாக இருக்கக்கூடாது. எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற அறிவு இருக்கிறது, அதுதான் மேன்மையான அறிவு. அந்த அறிவை எந்த படிப்பு சொல்லித் தருகிறதோ அதுதான் மேன்மையான படிப்பு. அந்த படிப்பை எவன் பெறுகிறானோ அதுதான் உயர்ந்த உள்ளத்திற்கு சான்று. அதனால்தான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த பாட்டுக்கு என் தந்தையார் ஒரு அற்புதமான விளக்கம் சொல்வார்கள். திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்னுடைய தந்தையார் பெயர். இன்றைக்கு இருக்கக்கூடிய பலருக்கு என்னுடைய தந்தையார் தான் குருநாதர். அவர் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். வாணியம்பாடி அப்துல் காதர் எல்லாம் என்னுடைய தந்தையார் இடத்துல நேரடியாக படித்தவர்கள். பல IAS கலெக்டர்களெல்லாம் உருவாக்கியவர் என்னுடைய தந்தையார். என் தந்தையார் இடத்துல நேரடியாக கேட்ட கவியருவி அப்துல் காதர் அவர்கள் சொன்ன செய்தி, உங்கள் அப்பா இந்த பாட்டை அற்புதமாக சொல்லி தருவார், இந்த கற்க கசடர. அதுக்கு இந்த பாருங்க, இது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது, நம்ம மறந்து போகிறோம். திருக்குறளில் மேலே 4 சீரு, கீழே 3 சீரு, மொத்தம் 7 சீர் திருக்குறளில். சரியா? இந்த கற்கங்கிற சொல்லு முதல் சீர் கற்க. இப்போ படிக்கிறத பற்றி வள்ளுவர் சொல்கிறார். கற்க எப்படி படிக்கிறது? கேள்வி வரும். கற்க, இந்த கற்கவை திருப்பி போடுங்க. கற்க திருப்பி போட்டால் என்ன? கற்க. வள்ளுவர் சொல்கிறாராம் என்ன? படித்ததையே தாண்டா சில சமயம் படிக்க வேண்டியிருக்கும், அதுக்காக சலிப்படையாத, திரும்பி திரும்பி படி. படிக்க படிக்க உன்னுடைய கேள்வியால் அகலும் மடமை, உன்னுடைய மடமை போகும். திருப்பி திருப்பி படி. சரி, இந்த கற்கங்கிற முதல் சீர் இருக்கு பாருங்க, அந்த சீரை நீங்க எந்த சீரோட வேணாலும் கொண்டு போய் சேர்த்துக்கலாம். கற்க எப்படி கற்க? கசடர கற்க. குற்றம் இல்லாம படிக்க கத்துக்க. அப்புறம் எதை படிக்கிறது? டெய்லிஸ். அந்த பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பத்திரிகைகளை படிக்கிறதா? வள்ளுவன் சொல்றான் பாருங்க, கற்பவை கற்க. கண்டதையும் படிக்காத, எதை படிக்கணுமோ அதை படி. கற்க கசடர
கற்க, கற்பவை கற்க. அடுத்தது அடுத்தது அங்கதான் சார் நாம இதாயிடுறோம். ஏன்? படிச்சுட்டான் பையன், அமெரிக்காவில் இருக்கான், ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். யாரு? அப்பா அம்மா நல்ல பொண்ணா பார்க்கணும். அவன் திரும்பி இந்தியாவுக்கே வந்துடக்கூடாது. அங்கே இருக்கிற பொண்ணானாலும் பரவாயில்ல. பையன் உடனே முடிவு பண்ணிடுறான், தப்பி தவறி திரும்பி அப்பா அம்மாவை பார்த்துடவே கூடாது. ஏன்? அவங்க தான் வர வேணான்னு சொல்லிட்டாரு. வள்ளுவன் என்ன சொல்றான்? படிக்கிறதுக்கு வயசே இல்லடா, படிக்கிறதுக்கு வயசே இல்லை. படிச்சு முடிச்சுட்டேன்னு நினைக்கவே நினைக்காத, எப்ப வேணாலும் படிக்கலாம். தன்னுடைய நிறைவான நாட்களிலே மருத்துவமனையில் இருந்த காலத்தில் அண்ணா படித்த கடைசி நூல் ஒரு பூச்சியை பற்றியது. பேரறிஞர் அண்ணா படித்தது ஒரு பூச்சியை பற்றியது. என்ன படிக்கணும்னு என்ன அவசியம்? தம்பி பகத்சிங்கை பற்றி சொன்னப்ப நான் ஆச்சரியப்பட்டு போனேன். பகத்சிங் தன்னுடைய இறுதி நாள் வரை புத்தகத்தை படிப்பதை தன் வாழ்க்கையின் லட்சியமாகவே வைத்திருந்தான் பகத்சிங். அதனால தான் வள்ளுவர் எழுதுறார் பாருங்க, கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க. படிச்சு முடிச்சுட்டோன்னு நினைக்கவே நினைக்காத, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இரு. கற்பவை கற்க. அடுத்ததான் ரொம்ப முக்கியம். என்ன? கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், நிற்க அதற்கு தக கற்க. படிச்சபடி இந்த உலகத்துல வாழறதுக்கு படிச்சு பாரு, இல்லைன்னா நீ படிச்சதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நிற்க கற்க என்பதுதான் உன்னை உயர்த்துகின்ற உயர்ந்த உள்ளமாக இருக்கிறது. படித்தவன் சூதும் வாதும் செய்யக்கூடாது. படிங்க, படிக்க படிக்க தான் வாழ்க்கையிலே ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் நம்மால் பெற முடியும். இது யாருக்காக? நமக்காக. எந்த வயசும் தேவையில்லை சார். சாகும்போது கூட அறிவு கொடுக்க முடியும் சார், சாகும்போது கூட அறிவு கொடுக்க முடியும். உங்களுக்கெல்லாம் சாக்ரட்டிஸ் பற்றி நல்லா தெரியும். சாக்ரட்டிஸை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஏன்? இளைஞர்களை பார்த்து எழுந்து வாருங்கள் இளைஞர்களே, நோ தை யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னா, உன்னையே நீ அறிவாய். சாக்ரட்டிஸ் சொன்னான், விஷத்தை கொடுத்துட்டான். ஏன்னா நல்லது சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க எல்லாரும், விஷத்தை கொடுத்துட்டான். சாக்ரட்டிஸ் என்ன தெரியுமா செய்தான்? அந்த விஷத்தை வாங்கி குடிச்சுட்டு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னான், நான் சொல்கிறேன் எழுதிங்கடான்னு. என்ன? இந்த விஷத்தை குடித்தான்ல, சாக்ரட்டிஸ் சொல்கிறான் பாருங்க, இந்த விஷம் கொடுத்தது, இந்த விஷம், இந்த விஷத்தை குடித்தா 10 நிமிஷத்தில் கண்ணு இருட்டும், அரை மணி நேரத்தில் கையெல்லாம் படபடபடன்னு ஆடும், 1 மணி நேரத்தில் நிற்க முடியாது, இப்படியே நான் குளரும். ஒவ்வொன்றா தன்னுடைய இறுதி வரைக்கும் இந்த தேசத்திற்கு ஒரு படிப்பினையை தந்துவிட்டு தான் செத்து போனான் சாக்ரட்டிஸ்னு சொன்னா. வாழ்க்கை எவ்வளவு உசந்தது. அந்த வாழ்க்கையை இழக்க நேர்ந்தாலும் கூட நீங்கள் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அப்படி பாடம் படித்து சொல்லித்தரது தான் உயர்ந்த உள்ளத்திற்கான அடிப்படையான அத்தனையும். நான் இப்படி சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதி எழுதுகிறான், பாப்பா பாட்டு எழுதியிருக்கான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பாப்பா பாட்டு. எனக்கு கூடலாம் வருத்தம் உண்டு, தாத்தாவுக்கு ஒன்றும் எழுதக்கூடாதா? எல்லாம் பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா. என்னுடைய பேச வர சகோதரி சேலத்தில் இருக்கா, உமா மகேஸ்வரி தேவி லட்சுமின்னு. அவன் நான் பேசிட்டு போது திடீர்னு ஒரு ஒரு மேடையில் போகிற போக்கில், இதுக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியும், உமா மகேஸ்வரியெல்லாம் நல்லா தெரியும். போகிறப்போ ஒரு ஒரு இந்த இந்த வரிக்கு ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க. நான் அப்படியே சாதிகள் இல்லையடி பாப்பா இருக்குன்னு சொன்ன ஒரு கேள்வி கேட்குறான் என்னுடைய சகோதரி. சாதிகள் இல்லையடி பாப்பா இருக்குன்னு சொன்னா, சாதிகள் இருக்குன்னு எவன் சொன்னானா அவனை அடின்னு சொல்லுறானா. யாரு? பாரதி. சாதிகள் இல்லை இருக்குன்னு சொன்னா அடி, சாதிகள் இல்லை இருக்குன்னு சொன்னா அவனை அடி பாப்பா. இந்த உலகத்துல நன்றாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பாரதி பாடியது சொல்லிக் கொடுக்கணும்னா சார். தமிழ் ஒரு அழகான மொழி. அந்த மொழிக்கு இருக்கிற தொனி இருக்கு பாருங்க, அந்த தொனி ரொம்ப வசந்தது. ஏன்னு கேட்டா மொழியில சொல்லுல இருக்கிற தொனி இருக்கு பாருங்க, அதனால தான் எல்லாத்துக்கும் பெருமை வரும். நீங்க அப்படி சொல்லும் போது தான் அந்த பாட்டுக்கு ஒரு அர்த்தமும் வரும். இப்போ அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு பாரதி ஒரு பாட்டு எழுதியிருக்கான். ரைட்டா? இந்த பாட்டை எப்படி சொல்லணும்? அதுக்குரிய தொனியில சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டோட வடிவம், அந்த தொனி அந்த மாதிரி தான் இருக்கு. அதை விட்டுட்டு அச்சமில்லை
அச்சம் இல்லை. அச்சம் என்பது இல்லை. இதை சொல்லும்போது தான் நமக்கெல்லாம் பயம் வரும். என்னடா இப்படி சொல்கிறான் இதை. நீங்கள் கம்பன் படிக்கணும். பரதன் என்ன பண்ணுறான், அக்கறையிலேருந்து வரான் சார். இந்த பக்கம் குகன் நிற்கிறான், எது கங்கை கரைக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் பரதன் நிற்கிறான். என்னோட தலைவன் ராமனை இவன் திருப்பி விரட்ட வந்துட்டான் போல் இருக்குன்னு வீரம் பேசுகிறான். யாரு? குகன். கம்பன் எழுதியிருக்கான் பாருங்க, ஒரு 10-12 பாட்டு எழுதியிருக்கான். அற்புதமான பாட்டு. அந்த பாட்டை நீங்க படிச்சீங்கன்னா அந்த பாட்டுக்குரிய நயத்தை தவிர வேற உங்களால வேற மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைகள் அப்படி வந்து விழுந்திருக்கு. அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அற செய்திய மன்னரும் வந்தாரோ செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன சொல்லாவோ உஞ்சிவர் போய்விடி நாய்குகன் என்றன ஏசாரோ ஆட நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லொன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றன ஏசாரோ ஆடு கொடுப்படை சாடி அறத்தவரை ஆள வேடு கொடுத்தது பாரினும் இப்புகள் மேவீரோ நாடு கொடுத்த எம் நாயகனுக்கு இவர் நாம் ஆளும் காடு கொடுக்கல ராகி எடுத்தது காணீரோ. இத்தனை பாட்டு போடுறான் கம்பன். அப்படி எழுதியிருக்கான் சார், அப்படி எழுதியிருக்கான். நீங்க அந்த தொனி இருக்கு பாருங்க, அந்த தொனியில சொல்லலைன்னா தமிழ் தமிழாவே இருக்காது. தமிழ் தமிழாவே இருக்காது. அதனால்தான் அச்சமில்லை அச்சமில்லை பாட்டு அப்படிதான் சொல்லணும். ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களி படைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோழினாய் வா வான்னு அந்த பாட்டை அப்படி சொன்னா அது நமக்கு உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த அது என்ன சொல்றது, அந்த இனிமையை நீங்க ரசிச்சாதான் சரி. அந்த இனிமையை நீங்க ரசிக்க. ஏன் தெரியுமா, குழந்தைகள் சொல்ற ஒவ்வொன்றும் அழகு. அப்போ உயர்ந்த மேன்மையான பலவற்றை சொல்லித் தருகிற போதே அதற்குரிய வழியில் சொல்லி கொடுத்துடணும். அப்போ அறிவை விருத்தி செய், அகண்டமாக்கு. அதில் ஒரு சத்தியம் இருக்கணும், அதில் ஒரு மேன்மை இருக்கணும். நல்லதையே சொல்வதை சொல்லிக் கொடுங்கள். அப்படி சொல்லித் தருகிற பொழுது இது தீமை என்பதை விளக்குவதற்கும் சொல்லித்தாருங்கள். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது முக்கியமானது என்னன்னு கேட்டால், நம்ம மனசில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அது உண்மைதாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் என்ன, நாம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படணுமா, அந்த நினைப்பு இருக்குமா இல்லையா? அது தப்பே கிடையாது, அப்படிதான் இருக்கணும். ஆனால் ஒன்று என்ன, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. சொல்கிறதுல தப்பே இல்லை. சொல்லி வளர்ப்பதிலே தான் பெருமை இருக்கிறது. சொல்லிக் கொடுங்க, ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுங்க. எது தேவை என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அப்போ நீங்கள் அதனால்தான் இப்போ ஒரு பாட்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. எண்ணம் தான் இந்த ஆன்மாவின் பேச்சு. நான் சொல்ல, பிளாட்டோ சொல்கிறான், எண்ணம் என்பது இருக்கிறதே அது உன் ஆன்மாவின் பேச்சு. அந்த எண்ணத்தை நாம் உயர்ந்ததாக மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் ஆன்மாவை நீங்கள் நோக்கி பாருங்கள். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம். கண்ணதாசன் பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. நம்ம எத்தனை தடவை அந்த பாட்டை கேட்டிருப்போம் அப்படின்னா, ஒரு சில பாட்டுகள்லாம் நமக்கு தேவையில்லைன்னு இப்போ இருக்கிறவங்க போயிடுறோம். கேளுங்க. அது ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம், சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். அது உள்ளத்தை பற்றின பாட்டு. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. நான் நல்லா பாடுவேங்க, நல்லா அருமையாக பாடுவேன். இருக்கிறவங்க எழுந்திரிச்சு போயிடக்கூடாதுங்கிற பயத்தினால பாடாமல் இருக்கேன். ஒரு ஜீவகாரண்யம் கருதி தான் வச்சுங்களேன். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. என்ன வார்த்தை பாருங்க, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. இனிமே நம்மளை பற்றி சொல்ல போகிறான் சார், இந்த மனசை பற்றி சொல்ல போகிறான், உள்ளத்தை பற்றி சொல்ல. என்னது? ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உலகம் உள்ளத்தில் உள்ளது அமைதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நீதி. இன்பத்தில் துன்பம் இருக்கும் சார், துன்பத்தில் இன்பம் இருக்கு சார். இது இல்லாத மனித வாழ்க்கை உண்டா? நான் துன்பத்தில் ஒரு இன்பம் சொல்லட்டுமா? துன்பத்தில் சின்னதா ஒரு இன்பம் சொல்ல. 10 மாசம் இந்த வயிற்றுல சுமக்கிறா, எவ்வளவு பெரிய சும. நல்ல வேளை ஆம்பளைங்கெல்லாம் தப்பிச்சோம்.
நம்மகிட்ட கொடுத்துருந்தா 3வது மாதமே இவன் இறக்கி வச்சிருப்பான். ஓ திஸ் இஸ் டூ மச், இறக்கி வச்சிருப்பான். 10 மாதம் சுமக்கிறா சார். அது துன்பம்தான், அது துன்பம்தான். ஆனால் அந்த குழந்தை அவள் வயிற்றிலிருந்து வெளிவந்த பிறகு என் கண்ணே அப்படின்னு தூக்கி அணைச்சிக்கிறா பாருங்க. இந்த சுகம் இப்பொழுது எப்படி வந்தது? அதுதான் சார் துன்பத்தில் இன்பம். அது பெண்ணால மட்டும்தான் முடியும். அப்போ இன்பத்தில் துன்பமும் வரும், துன்பத்தில் இன்பமும் வரும். அது என்ன? இறைவன் வகுத்த நீதி. அது எல்லாருக்கும் உண்டு. அதில் ஒரு வார்த்தை எழுதுனா பாருங்க, சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்றான், எல்லாரும் சொல்லுவான். சொன்ன மாதிரி செய்தவர் எத்தனை பேருன்னு தேடுங்க, ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அப்ப சொல்லுக்கு செய்கை தான் முக்கியம். அதை சொல்றான். இந்த 2 கட்டளை அறிந்து விட்டா எல்லா நன்மையும் உண்டாகும். 2 கட்டளை முடிஞ்சு போச்சு. அடுத்து 2 கட்டளை இருக்கு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு வந்தால் உயிர்கள் உன்னை வணங்கும். நீங்க மேலே போக மேலே போக மேலே போக தான் உங்களுக்கு பணிவு வரணும். நான் ஒரு செய்தி சொல்றேன். லண்டன்ல, யூகே லண்டன்ல பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு எதிர்த்தாப்புல ராயல் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கு. அதுல மைக்கேல் ஃபாரடே அவர் தான் தலைமை விஞ்ஞானி. அப்ப நியூட்டன்னு ஒரு இளைஞன் அவரை பார்க்கறதுக்காக வரான். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. மைக்கேல் ஃபாரடே என்ன பண்றாரு, அந்த ஆய்வகத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த நியூட்டன்கிற விஞ்ஞானி வந்து என்ன பண்றான், பரவாயில்லையே ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்கிற நீ, வெரி குட். எனக்கு அரசாவையில் எல்லாரையும் தெரியும், உனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? இவன் வேலை பார்க்கறதுக்கே அவர்கிட்ட தான் வந்திருக்கான். அவர்கிட்ட கேட்குறான், என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? நல்லா கொடுக்குறாங்க, நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு. அம்மா நீ யாரு அப்படின்னா, இதெல்லாம் பேச்சு முடிச்சுட்டு நீ யாரு அப்படின்னா, நியூட்டன் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? எவ்வளவு அடக்கம் பாருங்க, எவ்வளவு பணிவு பாருங்க. அவர் சொன்னார், பீப்புள் அரவுண்ட் திஸ் பிளேஸ் கால் மீ ஆஸ் ஃபாரடே. இந்த சுற்றுவட்டாரத்தில் நிற்கிறவங்க இருக்கிறவங்கலாம் என்னை ஃபாரடேன்னு கூப்பிடுவாங்க. நல்ல செத்தான் அவன். எவ்வளவு அடக்கம். நிலை உயரும் போது பணிவு வந்தால் உயிர்கள் உன்னை வணங்கும். என்ன அற்புதமான வரி, கண்ணதாசன் வரி. நீ எவ்வளவு வேணாலும் மேலே போடா, அப்படி மேலே போகும்போதெல்லாம் உன் கூட எது தெரியுமா வரணும்? பணிவு என்பது வந்தால் இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் உன்னை வணங்குவார்கள். அப்போ உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். அப்போ இந்த உலகத்தில் எதுடா அன்புன்னு கேட்டா, உண்மைதான் அன்பு, பணிவு தான் உயர்ந்த பண்பு. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது அப்படின்னு வள்ளுவம். இது இருந்த வாழ்க்கை. இப்ப என்ன எழுதுறாரு? இப்ப முன்னாடி 2 சொல்லிட்டாரு, இப்ப எத்தனை? 2. இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். கடைசி 2. இந்த 2 சொன்னா பேச்சு முடியுது. அந்த 2 பாருங்க. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். ஆசை கோபம் களவு இப்படி இருக்கிறவன் யார் தெரியுமா? பேச தெரிந்த மிருகம். இதை விட ஒரு திட்ட முடியுமா? மனுஷன்னே சொல்லல, மிருகம். சரி, அப்ப மனுஷன் யாரு? நன்றி அன்பு கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். என்ன வார்த்தை பாருங்க. கண்ணதாசன் தவிர வேற யாரும் எழுதணும். ஆசை களவு கோபம் கொண்டவன் மனித வடிவில் மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம். அந்த அது திருடுங்கிறார். ஏன்? எப்பொழுதும் அப்படித்தானே திருடும், மிருகம் அப்படித்தானே. இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். குழந்தைக்கு எந்த வாண்டடும் கிடையாது, அதுக்கு தேவையே கிடையாது. அம்மா கூட சண்டை போடும், அடுத்த நிமிஷம் அம்மான்னு வந்து கட்டிக்கும். அதுல என்ன கிடையாது, எனக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அப்ப பிள்ளை மனம் இருக்கு பாருங்க, அதுதான் தெய்வ மனம், அந்த பிள்ளை மனம். அடுத்த வரி பாருங்க, இந்த 4 கட்டளையும் அறிந்த மனம். மேல சொன்ன 2, அப்புறம் சொன்ன 2, இப்ப இந்த 6 கட்டளையும் அறிந்த மனம் எது? அது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். இந்த 6 கட்டளையை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவன் வடிவிலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா
இந்த உலகத்தில் ஒரு உள்ளத்திற்கு மட்டும்தான் இத்தனையும் உண்டு. அது எதுன்னு கேட்டால் தாய் உள்ளம். தாய் உள்ளம் முழுக்க முழுக்க அன்பு நிறைந்த உள்ளம். அந்த அன்பு நிறைந்த உள்ளத்தை நாம் எப்பொழுது தேடிக்கொள்கிறோமோ, ஏன்னா இந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம்னு சொன்னால் அது தாய் உள்ளம். அந்த தாய் உள்ளம் நமக்கு அமையுமானால் அதை போல உயர்ந்தது இல்லை. ஏனென்று கேட்டால் அன்பு, கருணை, நன்றி எல்லாம் இருக்கிற உள்ளம். அந்த உள்ளத்தை கைகொண்டால் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு இனிமையாக அமையும். உயர்ந்த உள்ளம் நம்மை எப்போதும் வழி நடத்தும். அனைவருக்கும் நன்றி.